ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனுக்கு தேவையான ஒரு 6 முக்கியமான குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வெங்காயம் உரிக்கும் போது சிலருக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, தண்ணியை இந்த மாதிரி கிட்ட ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்லினா நமக்கு அந்த மாதிரி எந்த ஒரு கண்ணீரும் அந்த மாதிரிலாம் வராது, எரியிற மாதிரி அந்த ஃபீல் எதுவுமே வராது. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜ் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணும் போதோ இல்லை நம்ம இந்த மாதிரி உரிக்கும் போதோ எப்பயும் நமக்கு கண்ணீர்லேருந்து கண்ணீர் வர மாதிரி அந்த மாதிரி எதுவுமே நமக்கு தெரியாதுங்க. ரொம்ப நார்மலாக எப்பயும் போல் காய் கட் பண்ண மாதிரி நம்ம ஈஸியாக கட் பண்ணிடலாம். டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய அரிசி பருப்பு இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணி வைப்போம் பார்த்தீங்களா, வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஐட்டம் வண்டு பூச்சியோ எதுவுமே வருகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர் பண்ணி வைப்போம் பார்த்தீங்களா, அது கூட இந்த மாதிரி ஒரு வசம்பு வைக்கணுங்க. இல்லை வசம்பு என்ன நமக்கு அவைலபிள் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வசம்பு இருந்தால் வசம்பு வைக்கலாம். இல்லை காஞ்ச மிளகா இருக்குது பார்த்தீங்களா, அதை காம்போட தான் வைக்கணும். அந்த காஞ்ச மிளகாவை காம்போட வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம புதினா இருக்குது பார்த்தீங்களா, புதினா இல்லை வேப்பிலை, இது எல்லாமே காம்போட தான். நல்லா காய வச்ச பின்னாடி நம்ம என்ன பருப்போ இல்லை அரிசி என்ன ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அது கூட நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் எந்த ஒரு புழு பூச்சி வண்டு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிறைய நாளைக்கு இருக்குங்க. அடுத்த டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சத்து மாவோ இல்லை இந்த கோதுமை மாவு அரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது இல்லை மசால் பொடி எதுவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பவுடர் ஐட்டம் வைக்கும்போது சிலருக்கு வண்டு அந்த புழு இல்லைன்னா கட்டி கட்டியாக சேரும் பார்த்தீங்களா, அந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு இருக்கலாம். அந்த மாவோட ஃப்ரெஷ்னஸ் எப்பயும் குறையக்கூடாது, அது லைஃப் நிறைய நாளைக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சத்து மாவு அந்த மாதிரி அரைக்கும் போது எல்லாமே சத்து மாவு இல்லை நம்ம மசால் பொடி அந்த மாதிரி எந்த பொடி அரைச்சாலும் சரி, அரைக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கொஞ்சமாக கல்லுப்பு அது கூட சேர்த்தே அரைச்சிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அரைச்சிட்டு வந்த பின்னாடி நம்ம தூளுப்பு எந்த தூளுப்பு யூஸ் பண்ணுறோமோ அதை கொஞ்சமாக நம்ம கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நம்ம அரைக்கும் போது அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம வெளியே கடையிலேருந்து வாங்கியிருப்போம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கோதுமாவை அதெல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி வாங்கியிருக்கும் போது எந்த பவுடர் நம்ம கடையிலேருந்து வாங்கினாலும் சரி அது கூட கொஞ்சமாக இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக தூளுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தூளுப்பை எடுத்து ஜஸ்ட்டு நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பவுடராக இருக்கும்போது நம்ம தூளுப்பு தாங்க யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதோட லைஃப் நிறைய நாளைக்கு இருக்குங்க. அந்த நிறையா கெட்டு போடாது. இந்த சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி வராது. புழுவோ வண்டோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. அதே இது நீங்கள் அரைக்க போகும்போது கல்லுப்பு போடலாம். இல்லை அரைச்சிட்டு வந்த பொருளாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம தூளுப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மெத்தடில் தாங்க நான் சத்து மாவு அரைக்கும் போதே உப்பு போட்டு கலந்து அரைச்சிடுவேன். 1 வருஷத்துக்கு மேலே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இது நாள் வரைக்கும் வந்தது கிடையாது. அது மாதிரி சத்து மாவு அரைக்கும் போதே ஒரு குட்டி பீஸ் அளவு வசம்பு இருக்குது பார்த்தீங்களா, குட்டி பீஸ் வசம்பையும் நான் நல்லா பொடிச்சு அது கூட போட்டே நான் அரைச்சிட்டு வந்துடுவேன். கடைக்கு அந்த ரைஸ் மில்க் போய் அரைக்கும் போது அரைச்சிட்டு வந்துடுவேன். அந்த மாதிரி அரைக்கிறதுனால 1 வருஷத்துக்கு மேலே கூட அந்த சத்து மாவோட அந்த இது எதுவுமே குறையாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வண்டு புழு பூச்சி அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது எனக்கு. அடுத்த டிப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் நிறையா பிளாஸ்டிக் கவர் இல்லை சின்ன சின்ன பை அந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம ஒரு கண்டெய்னர் ஏதாவது ஒரு பாக்ஸ் தேடணுமோ அந்த மாதிரி ஒரு அவசியம் இல்லை. நான் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது காட்டுறேன். இந்த மாதிரி கிச்சன் சிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கப்போர்ட்லேயே லைட்டாக இந்த மாதிரி ஸ்க்ரூவெல்லாம் லூஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட இந்த மாதிரி கவரை நான் ஜாயின் பண்ணி விட்டுட்டேங்க. பாருங்கள், இதில் கொஞ்சம் பெரிய சைஸ் கவர் எல்லாமே இந்த கவருக்குள்ளே போட்டுக்குவேன். கொஞ்சம் சின்ன சைஸ் கவர் எல்லாமே இந்த மாதிரி சைடில் இந்த சைடு போட்டுக்குவேன். இப்படி போடுறதுனால நமக்கு டக்குன்னு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா நம்ம எந்த சைஸில் வேணுமோ அந்த கவரை மட்டும் நம்ம ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபோல்ட் பண்ணி ரொம்ப ஃபோல்ட் பண்ணி வைக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு அவசியம் இல்லை. நான் எப்படி அதை வைக்கிறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கவர் இருக்குன்னா ஜஸ்ட்டு நான் இதை ரொம்ப ஒரு அவசரம் அப்படின்னா ஜஸ்ட்டு நான் அப்படியே சுருட்டி இந்த மாதிரி சுருட்டிடுவேங்க.
சுருட்டிட்டு இதுலேயே அப்படியே நான் ஜஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஜஸ்ட் நான் இதுலேயே நாம் முடி மாதிரி சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி மட்டும் போட்டுட்டோம்னா இது உருவாது. அப்படியே இடமும் ரொம்ப கம்மியான இடம் தான் பிடிக்கும். இந்த சைஸோ இல்லை சின்ன சைஸ் அந்த மாதிரினா நான் இந்த சைடு இருக்கிற கவருக்கு பார்த்தீங்களா இதில் போட்டு வச்சுருவேன். இல்லை நீங்கள் ஃபோல்ட் பண்ணி நீட்டாக இன்னும் நீட்டாக ஃபோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இங்கே கீழே இருந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரியும் ஃபோல்ட் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி நமக்கு இந்த சைடு ஃபுல்லாக ஒரே சைஸ் கவர், ஒரு சின்ன சைஸ்னால் சின்ன சைஸு, அந்த மீடியம் சைஸ் அந்த மாதிரி நம்ம தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், அதே இந்த மாதிரி கவர் நான் இது வந்து டஸ்ட்பினுக்கு அந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். அது மாதிரி காய்கறி கட் பண்ணும்போது வேஸ்ட்டு தூக்கி போட்டுருக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். இதை வந்து ஜஸ்ட் நான் இப்படி ஜஸ்ட் எடுத்து விட்டு ஜஸ்ட் ரோல் தாங்க பண்ணுவேன். இந்த மாதிரி சுருட்டி ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்குவேன். உங்களுக்கு நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை தாங்க பண்ணணும். எது நமக்கு ஃபோல்ட் பண்ண முடியுமா இல்லை நம்ம என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு ஜஸ்ட் எந்த சைடு வேணுமோ அந்த சைடு நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் கவர் இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், ஒரு பாத்திரம்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, இல்லை பெரிய பெரிய ஐட்டம்ஸ் நம்ம வாங்கியிருந்தோம்னா அதுக்கு தந்த கவரெல்லாம் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு எப்போ பெரிய பெரிய கவர் தேவைப்படுதோ அப்போம்போது நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் பாருங்கள், இதெல்லாம் பெரிய சைஸ் கவர். இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் குட்டி குட்டி கவர்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி கவரெல்லாம் வேணும்னா இந்த சைடு நான் எடுத்துக்குவேன், பெருசெல்லாம் வேணும்னா இந்த சைடு கவர்லேருந்து நான் எடுத்துக்குவேன். இதெல்லாம் ரொம்ப பெரிய கவர். நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தனியாக இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்ககிட்ட டிஷ்யூ பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிஷ்யூ பாக்ஸ் எம்டி ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்யூ பாக்ஸ்லையும் நம்ம கவரை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சு காட்டுறேன். ஜஸ்ட் நம்ம எடுக்க ஒவ்வொன்றா வருங்க. ஜஸ்ட் பாருங்கள், இந்த மாதிரி எடுக்க ஒவ்வொன்றா வரும். இது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம இப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதில் நம்ம ஒரு கவர் மட்டும் ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுட்டு செகண்ட் கவரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விடணும். அதே மாதிரி இன்னொரு கவர் வைக்கும்போது ஜஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக 1 by 1 வருங்க. நம்ம டிஷ்யூ எல்லாம் எடுப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி 1 by 1 வரும். இந்த மாதிரி நமக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மொத்தமாக கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 1 by 1 நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னென்னா, இந்த மாதிரி நம்ம பாத்திரத்தில் ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் இருக்குது அப்படின்னா லைட்டாக இந்த மாதிரி நம்ம அடுப்பில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக வந்துடும். அப்படி இல்லை உங்கள் வீட்டில் ஹேர் ட்ரையர் இருக்குது அப்படின்னா லைட்டாக அந்த ஹேர் ட்ரையரை இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எங்கெங்கே இருக்கோ அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஹேர் ட்ரையரை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் காமிச்சிங்கன்னா லைட்டாக இப்படி பண்ணிங்கனாலே சூப்பராக ரிமூவ் ஆகிடுங்க. பாருங்கள், ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த இதில் ஒட்டிருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஏதாவது நம்ம எண்ணெய் இருக்கோ அதை வந்து லைட்டாக மட்டும் ஊற்றிட்டு இல்லை லைட்டாக டிஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, டிஷ்யூவில் தொட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னாலே சூப்பராக அந்த இருக்கிற ஒட்டிருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதுவும் ரொம்ப அழகாக வந்துடும். அந்த லைட்டாக அந்த கம்மு மாதிரி ஒன்று ஒட்டியிருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப நீட்டாக அந்த பிசுக்கு அந்த லைட்டாக அந்த பசை இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்து
அடுத்த டிப் என்னென்னா, இந்த மாதிரி பச்சை மிளகாய் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாங்க ஸ்டோர் பண்ணணும். அப்போ தான் அதோட லைஃப் வந்து நிறையா நாளைக்கு இருக்கும், வேகமாக அழுகாது, அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுற பாக்ஸ்லேயும் கீழே இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிஷ்யூவோ இல்லை உங்கள்கிட்ட நியூஸ் பேப்பர் இருந்தால் நியூஸ் பேப்பரோ ஏதோ இருக்கோ அதை நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணுங்க.